ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா மார்னிங் 4:30க்கே நான் எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் ரெடி ஆன அப்புறம் நம்ம வந்து எங்கே போகிறோன்னா ஆட்டுக்கால் கோவில்லையாக்கும் போகிறது. ஆட்டுக்கால் கோவில் இல்லை, ஆட்டுக்கால் பொங்காலை போடுறதுக்கு நாங்கள் போகிறதாகும். அப்படி எல்லாமே ரெடியாகி வீட்டில் இருந்து நாங்கள் ஒரு 6:30 போல் கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த வாட்டி நேரத்தே போகிறதும் 9:45க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நம்ம வந்து எங்கே போகணுன்னா ஜெகதிலியாக்கும் போனோம். ஏன்னா தம்பானூர், கிள்ளிப்பாலம் அங்கெல்லாம் போக முடியாது. அங்கெல்லாம் நம்ம பொங்காலை போடுறதா இருந்ததுன்னா நம்ம வந்து நைட்டே நம்ம வந்து கிளம்புனா தான் முடியும். இல்லைன்னா ரிலேட்டிவ் வீடு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அங்கே போக முடியும். நம்ம வந்து போனது டிபிஐ ரோடு, அதாவது ஜெகதியில். அங்கே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஏற்றவும் லாஸ்ட்டு நாங்கள் தான். ஆனால் வந்து எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. சொல்லணும் என்னென்னா அவ்வளோவா வெயில் அடிக்காது. ஏன்னா ஃபுல் மரங்களாக இருக்குது. ஏன்னா இது வந்து போலீஸ் கோட்டைஸ் ஆகும். நமக்கு வந்து அதுவும் இல்லாமல் நமக்கு தேவையான எல்லா வசதியுமே அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. எந்த வீட்டில் நமக்கு வந்து வாஷ்ரூம் போனாலும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கும், அதுக்கப்புறம் உணவு, அந்த மாதிரி சின்ன சின்ன எல்லா இதுவுமே கிடைக்கும். அப்படி நாங்கள் வந்து உள்ளால இருந்து நாங்கள் ஃபேமிலி ஆகிட்டு நாங்கள் வந்து அங்கே போய் எல்லாம் கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டுலாம் இருந்தாங்க. அதாவது ரவை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இட்லி, சாம்பார் அந்த மாதிரி கொடுத்து நமக்கு தேவையான வாங்கலை. சிலவங்க வந்து பொங்காலை போட்ட பிறகு தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட்றவங்களும் உண்டு. நமக்கு தேவையான இது வேணாலும் வாங்கலை. அப்படி நாங்கள் வந்து எல்லாமே ஏன்னா கல் நம்ம வீட்டில் இருந்து தான் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வரும்போது அந்த கல் எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கல்லெல்லாம் வச்சு வீடு இல்லாதவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வசதிகளெல்லாம் செய்து கொடுக்கறதுக்குள்ள இது. அதனால் நாங்கள் வந்து ஒரு 9 கல் கொண்டு போனோம். ஏன்னா நமக்கு வந்து 3 பொங்காலையும் அடுத்து வந்து ஒரு திரளியும் நம்ம வைக்கிறோம். ஸோ அதனால் நம்ம எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9:15 பார்த்திங்கன்னா 9:45க்கு வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து சிவன் சக்தி கோவில் இருக்குது. அப்போ ஃபோன் வழியாட்டு நமக்கு ஆட்டுக்காலில் வந்து அடுப்பு பற்ற வைக்கும்போது இங்கேயும் வந்து அடுப்பு பற்ற வைப்பாங்க. அப்படி நான் வந்து அங்கே பண்டார அடுப்புலேருந்து தீ வாங்கிட்டு வந்து நம்ம அடுப்பில் எல்லாம் வந்து பற்ற வச்சுட்டோம். அதான் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்து பால் பாயசம், சர்க்கரை பாயசம், அடுத்தது வந்து பொங்காலை, அதை வந்து திரளியும் வச்சுருக்கோம் நாங்கள். இப்படி நம்ம வந்து ஏன்னா எல்லாருமே இந்த ஆட்டுக்கால் பொங்காலன்னு சொல்லும்போது என்னென்னா ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஒற்றுமையாக கொண்டாடுற ஒரு பொங்காலன்னா ஆட்டுக்கால் பொங்கல். அதுவும் கேரளா வரலாற்று எல்லோரும் இந்த இந்தியாவிலே பார்த்திங்கன்னாலும் இந்த கேரளாவில் மட்டும்தான் இந்த ஆட்டுக்கால் பொங்காலைக்கு மட்டும்தான் எல்லா பெண்களும் ஒன்று சேர்ந்து பண்ணுறது. லட்சக்கணக்கில் வந்து பக்தர்கள் இருப்பாங்க. அது வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. திருவனந்தபுரம் ஃபுல்லாகவே இருப்பாங்க, எல்லா ஏரியாவிலும் இருப்பாங்க. தென் நாங்கள் பூ போடுறதும் ஹெலிகாப்டரில் வந்து தான் அவங்க வந்து நிவேதியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஜெகதிலேயாக்கும் டிபிஐ ரோடு. நாங்கள் வந்து பொங்காலை போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏன்னா இந்த இதில் வந்து எந்த விட ரூல்ஸுமே கிடையாது. பெண்களுக்கான ஒரு இடமாகும். ஸோ எங்கே வேணாலும் போகலாம். தென் போலீஸ் எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. அப்படி நாங்கள் போகிற இடத்துலே தெரியும். நாங்கள் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 8 லாஸ்ட்டில் தான் நாங்கள் போனது. ஏன்னா எல்லாருமே வந்து தலைநாளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் சிவசக்தி கோவில் இருக்குது. அங்கே எல்லாம் ஒரே பாட்டும் இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து ரோடாகும். இந்த ரோட்டில் வந்து ரோடு சைடும் பொங்காலை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. எல்லாமே ஒரு சேஃபாக தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு தேவையான வாங்கி குடிக்கலாம். நாங்கள் வந்த உடனே கோவிலில் போனோம். அங்கே வந்து வணங்கி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் பொங்காலை எல்லாம் போட்டுட்டு பின்ன அப்படியே பொங்காலை போட்டு முடியும். எப்படி இருந்தாலும் ஒரு 11 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா நம்ம இறங்கி, ஏன்னா ரோடு சைடு வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஜூஸு, பிஸ்கட்டு, மோர், தொப்பி, வாட்டர் பாட்டில், வாட்டர் மெலன், ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து உள்ளால் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அவ்வளோவா கிடைக்கல. பட் பரவாயில்ல. ஏன்னா நமக்கு வந்து உள்ள நம்ம வெயில் அவ்வளோவா கிடையாது. நம்ம வந்து மரத்துக்கு அடியில் தான் இருந்தோம். ஸோ அதுவே எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு சந்தோஷம். அப்புறம் வந்து அப்படியே நாங்கள் இருந்தோம். பின்ன ஒரு 12 o'clock ஆனப்போ வந்து அங்கே அன்னதானம் கொடுக்குறதா சொன்னாங்க. அன்னதானம் வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஓரோ ஸ்ட்ரீட்லேயுமே வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து தேவைன்னா நம்ம வந்து வாங்கலை. ஆனால் அதான் சொன்னேன், இதில் வந்து ரிச்சு, புவர் பீப்புள் அது எதுவுமே கிடையாது. பாவம், பணக்காரங்க, ஏழைங்கன்னு எந்த வித்தியாசமே கிடையாது. எல்லாருமே சரிசமமாக தான் வாங்குவாங்க. இதில் வந்து நாங்களும் வந்து எங்களோட பிளேட் எல்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு தேவையான இதெல்லாம் என்ன அவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து பாத்திரங்கள் கொண்டு வரணும்னு. அதனால் நாங்கள் வந்து அவருக்கு தேவையான பாத்திரம், அதாவது என்னோடய பொண்ணு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போனோம். நமக்கு தேவையான உணவுகள், அதாவது வந்து சோறு, சாகாயம், அது ஏற்றவும் ருசி. இந்த கோவிலில் வைக்கிற சாப்பாடுக்கு என்ன டேஸ்ட்டுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்.
என்னெல்லாம்னா நல்ல சம்பாவரி சோறும் சாம்பார் அவியல் கிச்சடி ரசம் பின்ன வந்து அச்சார் நாரைக்காய் அந்த இதெல்லாம் தந்திருந்தாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ஏற்றவும் எங்கே போனாலும் இந்த கல்யாண சாப்பாடும் இந்த கோவிலில் வைக்கிற சாப்பாடும் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். வேறு எதுவுமே இல்லை. அதான் சொன்னேன் இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதான் சொன்னேன் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து தலைநாளே இந்த ரோடு எல்லாமே வந்து தண்ணி விட்டு கழுவிடுவாங்க, வாஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த கடையிலையுமே வந்து நான்வெஜ் வந்து எடுக்க மாட்டாங்க. தென் மீன் சந்தைகள் எதுவுமே இருக்காது அன்னைக்கு. ஏன்னா ரோடு எல்லாமே க்ளீன் பண்ண அப்புறம் எதுவுமே அங்கே கிடையாது. அந்த அளவுக்கு சுத்தமாகிட்டு தெய்வ பக்தியோடு இந்த பொங்கலை கொண்டாடுறதாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2:15 நிவேத்தியம். தென் கோவிலில் இருந்து வந்து அவங்க வந்து தீர்த்தம் தெளிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே முடிஞ்சு இந்த வருஷத்தோட ஆட்டுக்கால் பொங்கலை நாங்கள் ஃபேமிலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் செய்த திரள் இதாக இருக்குது. அப்படியே வீட்டுக்கு வந்து ரீச் ஆனது 4:30. இந்த வருஷமும் எங்களுக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக அமைஞ்சது. எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். பாய்.